பார்த்தீங்கன்னா ஒட்டு மாமரத்தோட பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதை மட்டும் இல்லை, இது எப்படி ஃபுல்லாகவே வந்து நிழலாக இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரே செத்தை அது இதுமா இருக்குதா. ஃபஸ்ட்டு வைக்கும் போது இந்த ஒரு கன்று தான் ஃபஸ்ட்டு, இந்த ஒரு மரம் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சது. இது பார்த்திங்கன்னா 500ரூவான்னு சொல்லிட்டு சின்ன கண்ணாக தான் வச்சுது. இது என்னென்னா மேலே போக மாட்டுது, கீழே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுட்டு பாருங்கள். கிளை மொத்தமும் உள்ளுக்குள்ளே பாருங்கள். அப்படியே கிளை மொத்தம் பார்த்திங்கன்னா கீழாலே கம்பு முட்டு கம்பு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டு கம்பு தான். இந்த கம்பு அப்புறம் வந்து ஓலை பாருங்கள், 2 கம்பு ஃபுல்லாகவே முட்டு கம்பு தான். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தை முட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. தலை மொத்தமும் பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே கீழே படுத்துருது இந்த செடி. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பூ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து பூத்துருக்குது. ஆனால் காய் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 30 காய் கிட்ட காய்ச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இப்படி தான் காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நிறைய காய் காய்க்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ வச்ச பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டிட்டு பனியில் இது புதுசாக மறுபடியும் வைக்குது. இருங்க, இந்த பூலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வச்சு கொட்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வச்சது தான் இந்த பூ. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து குட்டி குட்டியாக பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதில் எப்படியும் ஒரு 3 காய் 4 காய் இப்படி தான் தேரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மறுபடியும் கொட்டி அதில் தேர்றது தான் நமக்கு காய வரும். இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன கண்ணா அதுவாகவே முளைச்சி வந்தது தான் இந்த மரம். இது இதை விட நல்லா ஹைட்டாக போயிடுச்சு. ஹைட்டாக போயிட்டு இதில் ஒரு இது டிஃப்ரெண்ட். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு தெரியுங்க, இதில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயுமே நல்லா இதாக ஃபஸ்ட்டு வாட்டி இதில் பூ பூக்குது தெரியுதா. இதோட பிஞ்சு பாருங்கள், இதுலேயுமே எவ்வளோ குட்டியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக. இது என்ன மரம்னு தெரியல, நாட்டு மரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிஞ்சு பத்திர தெரியுது. கை வைக்கக்கூடாது, நான் வீடியோக்காண்டி காமிக்கிறேன். ஏன்னா கொட்டிடும்னு சொல்லுவாங்க பிஞ்சு கைப்பட்டாலே, அதனால தான் சொல்கிறேன். இந்த மரத்தெல்லாம் வந்து செத்தையை பாருங்கள், ஃபுல்லாக இலை கொட்டி இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ செத்தை தான் கிடக்குது. எல்லாமே கூட்டவும் முடியாது நமக்கு. ஃபுல்லாகவே குனிஞ்சு கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் செத்தை மட்டை இதுதான். இது வேரில் கிடக்குது. எல்லாம் அந்த மாமர செத்தை தான் மொத்தமும் கொட்டி அவ்வளோ செத்தை கிடக்குது பாருங்கள். வைக்கும்போது பார்த்தா எல்லாம் சின்ன கண்ணாக இருந்துச்சு, அதனால் ஒன்றும் தரல. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகி கொட்டி கிடக்கவும் வளர்ந்து போனதுக்கப்புறம் எல்லாமே நிழல் கொடுத்துருதா, அதனாலே பாதி காய்க்க மாட்டுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்செடி இருந்தது. அதெல்லாம் வந்து பூச்செடி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. 2வதாக அந்த மாங்கன்று வச்சுதே அது பார்த்திங்கன்னா இப்போ பூச்செடியே அழிஞ்சிட்டு நிழலில் இருக்கவும் ஒரு பூ கூட பூக்கலை பாருங்கள். வெயில் இருக்க இடத்துல மட்டும்தான் பூ பூக்குதே. இப்போ மறுபடியும் வச்சது தான். இது எப்படி இப்போ காய் காய்ச்சி வருது அப்படின்னு தெரில, பார்க்கலாம். இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா கன்று இது சின்ன கண்ணாக இருந்தது. எல்லாம் வளர்ந்து போக எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாகவும் நிழலுக்கு அதுக்கும் இந்த சப்போட்டா ஃபஸ்ட்டில் நல்லா காய்ச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காயே இல்லை. ஒன்று இருக்குது, நிழலாலே பாதி காய்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோவா இதுலேயுமே காய் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாமரம் சப்போட்டா மரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ செத்தை கிடக்குன்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாக அள்ளி போட்டாலே நல்ல எருவு தான் ஆகும். கூட்டணும், ஒரு நாள் ஃபுல்லாக கூட்டி அள்ளி ஒரு குழியில் போட்டு வச்சோம் அப்படின்னாலே ஃபுல்லாக மக்கி போகும். அப்புறமா நம்ம செடிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.